உங்களுடைய தகப்பனாகிய தேவன் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டு ஏற்படுத்தினார் தெரியுமா? அவருடைய குமாரனை போல செயல்படும்படியாக. ஆகையினால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் எப்படி நடந்து கொண்டார்? நம்முடைய கம்ப்ளீட் மாடல். இஸ் த ஒன்லி ஒன் ஹூ கேன் பி ஃபாலோட் 100%. கம்ப்ளீட் மாடலாக இருந்தார். அப்போ பாருங்கள், அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? வல்லமையினால் அவரை நிரப்பி வைத்திருந்தார். ரைட்? பயங்கரமான வல்லமையினால் நிரப்பும்படி, பயங்கரமான வல்லமையினால் அவரை நிரப்பி அந்த 3.5 ஆண்டுகளும் அவர் இருந்த பகுதிகளில் இருந்த அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வளிக்கக்கூடிய நபராக, நம்முடைய கம்ப்ளீட் மாடலாக அவர் இருந்தார். அருமையான தேவர்களே, அப்போது உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். என்னெல்லாம் சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரைட்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவளுடைய பாவங்கள் அடுக்கிக் கொண்டே போகிறாருங்க. அந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்தி விட்டார். அந்த அளவுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, பயங்கரமான வல்லமையினால் உன்னை நிரப்பி வைத்து இருக்கிறார். இதை நான் அறிந்து கொண்டேன் பாருங்கள். நான் எப்பொழுதும் உற்சாகமான ஆவியை காத்து கொள்ள முடிகிறது. இந்த இரண்டையும் மனதில் வைத்து கொள்வீர்களா? ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் அஸ் ஐ ஆம் ஃபுல்லி எம்பவர்ட். நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன், முற்றிலுமாக வல்லமை நிறைந்தவனாக வலம் வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த இரண்டுக்கும் ஆதாரங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுகிறார் பாருங்கள். இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக்கிட்டாரு, இயேசுவையே உங்களுக்கு என்ன ஆக்கிட்டாரு? தகுதியாக்கிட்டாருங்க. ஆகவே எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்களேன், அங்கிள் நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லையே, அது பொய்யிலும் பொய். நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். பல வசனங்களை நான் முன்னால் கோட் பண்ணியிருக்கேன், பாருங்க, கேளுங்க. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி எம்பவர்ட். உதாரணம் பார்த்துருவோமா? அவன் யார்? திக்குவாயி. அவன் யார்? மந்தனாவு. அவன் யார்? பயந்தாங்கொள்ளி. அவன் யார்? கொலை செய்தவன். ஐயா, இவனை கொண்டு தான் ஒரு தேசத்தை உருவாக்க திட்டம் வைத்து அதை செயல்படுத்தி காட்டின தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆள் வேணுமா? நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். வா 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 பவுல், நீ தான் வேணும். எழுது, ஒரு 13 புஸ்தகத்தை எழுது. ரைட்? நீ தான் வேணுப்பா. பயங்கரமான அற்புதங்களை செய்து எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் வரைக்கும் சபைகள் நாட்ட பவுல் நீ தான் வேணும். பாவிகளிலே பிரதானமாகிய பவுலே நீ தான் எனக்கு வேணும். ஐயா, சொதப்பல் மன்னன் பேதுருவை பயன்படுத்தின தேவன் உன்னை அழைக்கிறார், மகனே மகளே. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.